ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அம்மாஸ் குக்கிங் ஸ்டைல் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காய் மாங்காவாக எடுத்து இடிச்ச மாங்காய் ரசம் தான் செய்ய போகிறோம். மாங்காய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பீஸாக உடச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, குக்கரில் துவரம் பருப்பு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியோடு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாங்காய் வந்து நான் தோலை நீக்கி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி மாங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு முழு தக்காளி அப்படியே இதில் கட் பண்ணி போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி நான் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நான் எடுத்துட்டேன். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகா. அடுத்தது பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு அப்படி எடுத்தாச்சு. அடுத்தது ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் மாங்காவும் அரைக்க போகிறேன். மாங்காய் இதில் நான் தோலோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நம்ம வேக வச்சதை பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மாங்காய்லாம் நல்லா கரைஞ்சி தக்காளி பருப்பு எல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாங்காய், இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்தது இது கூடவே நான் வந்து பால் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு நார்மல் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் பருப்பு இதெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். அதனால தேவையான அளவு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ரசம் இது வந்து கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம எப்பயுமே நார்மலாக ரசத்துக்கு எப்படி வந்து நார்மலாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணுவோமோ அதே போல் தான் இதுக்கும். கொதி வரப்போது இந்த டைமில் நான் கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எப்பயும் வைக்கிற ரசத்தை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாங்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.